Hi guys, welcome back to Trending Expert channel. இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போனால் பிக் பாஸ் ஒரு அப்டேட் தொடர்ந்து வந்துட்டே இருக்குன்னு சொல்லாங்க. நேற்று பிக் பாஸ் வீடியோ விட்டு வெளியே போன ஜெஃப்ரி அவங்க வெளியே போனது வந்து வீட்டுக்குள்ளே இருக்கவங்க யாருனாலையும் ஒத்துக்க முடியலன்னே சொல்லாங்க. ஏற்றுக்க முடியல, ஒத்துக்க முடியல, எல்லாமே வந்து அழுதுட்டு இருக்காங்க கேமரா முன்னாடி. எபிசோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்துட்டு முடியும் போது சௌந்தர்யா அழுதுட்டு இருந்திருப்பாங்க. நான் தான் அவனை நாமினேட் பண்ணேன், ஆனால் அவன் வீட்டுக்குள்ளே இருந்தானா நல்லாயிருக்கும், ஒரு விளையாட்டுக்குள்ளே பாடிக்கிட்டு நல்லா ஒரு வைப் பண்ணிவிட்டு எங்கள் கூட வந்து நல்லா கம்பெனி கொடுப்பான். ஆனால் இப்போ வந்து யாருமே இல்லாதங்க மாதிரி இருக்குது. எனக்கு வந்து ஏதோ ஒன்று பண்ணுங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சௌந்தர்யாவுக்கு பிக் பாஸ் ஏற்கனவே ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாங்க, ஒரு புக்கு கொடுத்து நீங்கள் சமையல் பண்ணணும், அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு புக்கில் எழுதிருங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சாரே கொடுத்துட்டாரு பிக் பாஸ் டீம்கிட்ட சொல்லி. ஆனால் சௌந்தர்யா அந்த வேலை பார்க்கலாம். ஆனால் ஜெஃப்ரி வெளியே போனதை பற்றி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி ஃபீல் பண்ணி டவுனாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக விளையாண்டு ஜெயிக்கிறதுக்கு முன்னேறி வர முடியாது. ஏன்னா போட்டிகள் ரொம்ப கடுமையாக இருக்கும். அதெல்லாம் வந்து ஜெஃப்ரியை சொல்லிட்டு போயிட்டாரு. அன்சிதா சுத்தமாக உடஞ்சிட்டாங்க. அன்சிதா என்ன சொல்லியிருப்பாங்க, முன்னாடி போனால் பின்னாடி வரேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் அன்சிதா இன்றைக்கி வெளியே போகிறாங்க. அதே மாதிரி ஜாக்லின் சுத்தமாக உடஞ்சிட்டானே சொல்லாங்க. ஜாக்லின் கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கிட்டாலும் இந்த அன்சிதாவும் சௌந்தர்யாவும் ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி அன்சிதா வந்து பார்த்திங்கன்னா ஜெஃப்ரியை தம்பி மாதிரி கூட தம்பி பறந்த தம்பி மாதிரியே பார்த்துருந்தாங்க. அதெல்லாம் சொன்னாங்க. இதாவது இப்போதைக்கு அப்டேட். அன்சிதா வெளியே போகிறத பற்றி உங்களோட கருத்து என்னவாக இருக்குன்னு பிக் பாஸ் அப்டேட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.